வணக்கம் நண்பர்களே, இது VDL விலாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. இந்த எபிசோட்ல கேசவன் நாராயணன் தன் மனைவி நப்பின்னையுடன் எவ்வளவு அந்யோன்யமா இருந்தார் என்றும் சோழர் படை எவ்வளவு பெரியது என்றும் தெரிஞ்சுக்கலாம். மன்னர்களும் படை வீரர்களும் தம் நாட்டை காக்க எவ்வளவு நாள் காட்டுல வெட்ட வெளியிலெல்லாம் தங்கியிருந்தாங்க. ராஜேந்திரர் 10 வருடம் கழித்து என்ன செய்யணும்னு கூட திட்டம் வச்சிருந்தார். இந்த எபிசோட்ல இத பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம். அவர் கண் முன்னால நிக்கிற ஒரே விஷயம் சோழ நாட்டின் விஸ்தீரணம் மட்டும்தான். நாம கதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. முதல் முறையா நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல தெரியும். வாங்க கதை கேட்கலாம். ஜெய விஜயி பவ. நான் கேசவன் நாராயணன், சோழ தேசத்தின் உபதளபதி. நான் இறந்து 1000 வருடங்களுக்கு மேலாயிற்று. நான் என் இறப்பு பற்றி யோசித்து கொண்டிருக்கிறேன். ராஜராஜர் மக்களோடு நன்றாக கலந்து பேசுவார். குறிப்பாக மந்திரி சபையினரோடும் விவசாயிகளோடும் அவருக்கு நெருக்கம் அதிகம். ஆனால் ராஜேந்திர சோழர் வேறு விதம். படை வீரர்களோடு தான் நெருங்கி பழகுவார். படை வீரர்களின் பாட்டுதான் இலக்கியம். படை வீரர்களின் பேச்சுதான் தத்துவம். படை வீரர்களோடு கேலி செய்வதும் விளையாடுவதும் சண்டையிடுவதும் தான் பொழுதுபோக்கு. புயல் காற்று வீசும்போது படகில் எப்படி நடக்கும்படியாக இருக்கும்? நடித்து காண்பி. அனுபவப்பட்டவன் நடித்து காட்டும் போது படை வீரர்களிடம் குதூகலம் கூச்சல் கிளம்பும். அது கொஞ்சம் கோமாளித்தனமாக இருக்கும் என்றாலும் விதவிதமான விமர்சனங்கள் கிளம்பும். ஆனால் ராஜேந்திரர் அமைதியாக அதை உற்று பார்த்து கொண்டிருந்தார். 16 அடி உயரம் உயிரை எழுப்பி 25 அடி வரை ஆழ்ந்து ஒரு நாவாய் போகும் என்றால் 3 நாட்கள் படகு இப்படித்தான் இருக்குமென்றால் இதைவிட மிக பெரிய போராட்டம் உண்டா? துணியில் வரையப்பட்ட நாவாய்களின் மாதிரி படங்களை உற்று பார்த்து கொண்டிருந்தார். கடல் பயணம் செய்யும் உத்தேசம் உண்டா? அருகே உள்ள தளபதி கேட்க, உண்டு. எப்போது என்று மறுபடி வினவ, 10 வருடங்கள் கழித்து என்று பதில் வந்தது. நான் ஆடி போனேன். 10 வருடங்கள் கழித்து என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக இப்போது உழைத்து கொண்டிருக்கின்ற என் தலைவனை நான் வியப்போடு பார்த்தேன். தந்தையோ மகனோ பாட்டனோ குருவோ இவருக்கு காதல் அல்ல. இவருடைய காதல் சோழ தேசத்து விஸ்தீரணம். கீழை சாளுக்கியத்தின் ஆளுமைக்குட்பட்ட கிராமங்களை தாண்டி மேலை சாளுக்கியத்தின் எல்லையை உடைத்து கொண்டு முன்னேறுகிற வரை எந்த எதிர்ப்பும் இல்லை. கிராமங்களில் உள்ள மக்கள் அமைதியாக நின்றிருந்தார்கள். படை வீரர்களை கடக்கும்போது கை கட்டி தலை குனிந்து பேசாதிருந்தனர். வாடிய குழந்தைகளை பார்த்து கூடை நிறைய அரிசியை தானம் கொடுக்க ராஜேந்திரர் முன்வந்த போது அந்த கிராமத்து தலைவன் பணிவாக மறுத்தான். வாங்கினால் மேலை சாளுக்கியத்திலுள்ள வீரர்கள் அடிப்பார்கள், வாங்காது போனால் நீங்கள் அடிப்பீர்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று முனகினான். கூடையை யாரிடமும் கொடுக்காமல் நடு தெருவில் இறக்கி வைத்துவிட்டு வீரர்கள் விலகி போனார்கள். கடைசி படை போன பிறகு கிராம மக்கள் ஆவலாக அரிசியை ஏந்தி பார்ப்பதும் கூடையை எடுத்துக்கொண்டு ஒரு குடிலுக்கு போவதும் நன்கு தெரிந்தது. நமக்கு மண்ணோடுதான் போர், மக்களோடு அல்ல, ராஜேந்திரர் கம்பீரமாக சொன்னார். 3 லட்சம் வீரர்கள் நிதானமாக மேலை சாளுக்கியத்தின் பெரிய கிராமங்களை நகரங்களை கடந்து அதன் தலைநகரான கல்யாணியை நோக்கி நகர்ந்தார்கள். ஒரு குன்றின் உச்சியிலிருந்து பார்க்கும்போது சோழப்படையின் பிரம்மாண்டமும் அதன் துரிதமும் புரிந்தது. ஒரு கொடி அசைவில் கொம்பு ஊதலில் சோழப்படை நிற்பதும் நடப்பதும் பிரிவதும் சேர்வதும் தெளிவாக குன்றிலிருந்து உணரப்பட்டன. நப்பின்னை நிலை கொள்ளாமல் வியந்தாள். 15 கல் தொலைவில் துங்கபத்திரை நதி இருந்தது. நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதாக செய்தி வந்தது. வெள்ளம் குறைந்தாலொழிய படை தாண்ட முடியாது என்று எச்சரிக்கப்பட்டது. 3 லட்சம் படை வீரர்கள் பரவலாக்கப்பட்டார்கள். கூப்பிடுகிற வரையில் இரு என்று தயார் நிலையில் வைக்கப்பட்டார்கள். போர்க்காலங்களில் வீடுகளில் தங்குவதை ராஜேந்திர சோழர் விரும்புவதில்லை. மிக பெரிய ஆலமரத்தின் கீழ் கூடாரம் அடித்தார். ஆனால் அவர் கூடாரத்தில் தங்கவில்லை. ஆலமரத்தின் மறுபக்கம்
தன் மனைவியோடு அவரும், நான் இந்த பக்கம் என் மனைவியோடு உட்கார்ந்திருந்தேன். அன்று காலையிலிருந்தே மனதிற்குள் ஏதேதோ உளைச்சல்கள். இரவு நான் காவலில் இருந்தபடியால் பகல் நேரம் சற்று கண்ணயர்ந்தேன். கனவுகள் மோசமாக இருந்தன. நப்பின்னை மூழ்கி கொண்டிருக்கிறாள். ஓடிப்போய் காப்பாற்ற முயற்சிக்கிறேன். ஆனால் என் கால்களும் உலையில் மாட்டிக்கொண்டன. என்னால் நகரவே முடியவில்லை. மெல்ல மெல்ல நப்பின்னை மூழ்கி கொண்டிருப்பதை நான் அலறலோடு பார்த்தேன். நப்பின்னை உலுக்கி எழுப்பினாள். கனவா? பகல் நேரத்தில் சுற்றுப்புற சப்தம் தூங்குபவரின் மனதில் புகுந்து ஏதேனும் எண்ணங்களை கிளறிவிட்டுவிடும். எனவே பகலில் தூங்காதீர்கள் என்று சொல்லிக் கொடுத்தாள். ஆனால் அன்றிரவு அவளுக்கு அருகே படுத்திருந்தும் தூக்கம் வரவில்லை. விதம் விதமாய் சிந்தனைகள் கிளறிக்கொண்டே இருந்தன. கையை எடுத்து தன் நெஞ்சில் வைத்துக்கொண்டு என் தோளில் முகம் சாய்த்தபடி நிதானமாக மூச்சுவிட்டு நப்பினை அழகாக தூங்கினாள். கரும் இருட்டில் ராஜேந்திரர் எழுந்து உட்கார்ந்து கொள்வதும் மெல்லிய குரலில் பேசுவதும் என்னால் உணரப்பட்டன. வெள்ளம் வடிய 1 மாதமாகும். இன்னும் 1 மாதமாவது இங்கு தங்கும்படியாக இருக்கும் என்று அவர் பேசுவது கேட்டது. மெல்ல என் மனைவியின் முகத்தை தடவி கொடுத்தேன். யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு? போர்க்களத்தின் விளிம்பில் மனைவியோடு மன்னருக்கு வெகு அருகில் படுத்து கிடப்பது. கடினமான இந்த பயணத்தை எளிதாக தாங்குகிறாயே, இது எவ்விதம் நப்பின்னை? நான் கேட்டேன். அருகில் நீர் இருக்கிறீரையா, அதுதான் காரணம். நப்பின்னை ஒரே வாக்கியத்தில் பதில் சொன்னாள். உண்மையா? எனக்கு உங்கள் மீது பைத்தியம், மாறா காதல். மலைப்பாம்பு மாதிரி சோழர் படை நகர்வதை பார்த்ததும் எனக்கு வயிறு கிளர்ந்து விட்டது. இப்பேற்பட்ட படைக்கு என் கணவன் ஒரு உபதளபதி, முக்கியமான மனிதன். அவனுக்கு தெரியாது ஒரு அசைவும் இல்லை. நான் வெறும் பார்ப்பனித்தி அல்ல, உபதளபதியின் மனைவி. வெறும் கல்சட்டியும் தயிர் சாதமும் அல்ல, குதிரையின் லகான் பிடித்து காப்பேறிய கைகள் என்னுடையவை. என் அதிர்ஷ்டத்தை என்னால் தாங்க முடியவில்லை. அதனால்தான் குன்றிலேயே உம்மை மடக்கி முத்தமிட்டேன். நீர் புரிந்து கொண்டேர். கலவி என்பது ஒருவர் தான் மட்டும் அனுபவிப்பதல்ல, அது பரஸ்பர பரிசு, எதிரெதிர் நன்கொடை. கணவனுக்கு மனைவி செய்யும் தர்மம், மனைவிக்கு கணவன் செய்யும் தர்மம். காமத்தை தர்மமாய் வழங்க உடம்பால் மட்டும் முடியுமா? அது மனசின் கூத்து, அன்பின் திமிர், அறிவின் வெகுளித்தனம். பாராட்ட வார்த்தைகள் இல்லையெனில் என்ன செய்ய? படுத்து இறுக்கிக் கொள்ள வேண்டியதுதான். நல்ல கலவிக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு செத்து போய்விடலாம் என்று தோன்றும். நான் பல முறை உமக்கு முன் செத்து போயிருக்கிறேன் ஐயா. கடவுளை விட கணவன் உயர்வு என்று ஒரு பெண் நினைக்க முடியுமா? நீர் அப்படிப்பட்ட கணவன். நான் பதிலுக்கு பாராட்ட வாய்த்திருந்த போது அவள் தடுத்து விட்டாள். இன்னொரு பக்கம் தராசு தட்டு தாழ்ந்தே இருக்கட்டும், நான் உயரத்திலிருந்து உங்களை வேடிக்கை பார்க்கிறேன் என்று சொன்னாள். சில சமயம் மனிதர்கள் பேசுகின்ற வாக்கியங்களுக்குண்டான உண்மையான அர்த்தம் உடனடியாக புரிவதில்லை. மெல்ல மெல்லத்தான் விவரமாகிறது. நானும் ராஜேந்திரரும் படுத்து கிடந்த ஆலமரத்திலிருந்து 100 அடி தூரத்தில் பெரிய குளம் இருந்தது. அடுத்த கிராமத்தில் ஏதோ குரல் கேட்டது. அந்த ஊர் கிராமத்து குழந்தைகள் கையில் குடங்களுடன் பானைகளுடன் குளம் நோக்கி வந்திருக்கிறார்களாம். குடிப்பதற்கு நீர் வேண்டுமாம். பெரியவர்கள் வர பயப்படுகிறார்களாம். எடுத்து செல்ல அனுமதி கேட்டார்கள். எத்தனை குழந்தைகள்? யாரோ ஒரு தளபதி விசாரித்தார். 40 குழந்தைகள். ஒருவர் கூட பெரியவர் இல்லையா? இல்லை. 5 வயதிலிருந்து 10 வயது வரை ஆண் பெண்ணாய் பல குழந்தைகள். தளபதிகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். சரி, எடுத்துக்கொண்டு போகட்டும், அனுமதித்தார்கள். ஆனால் இத்தனை குழந்தைகளையா நீர்மொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த நேரத்திலா நீர் பிடிக்க வர வேண்டும்? எனக்குள் பல கேள்விகள் எழுந்தன. தளபதி அனுமதித்த போது உபதளபதி கேள்வி எழுப்போது நன்றாக இருக்காது. வெறுமே என் மனைவியை முத்தமிட்டு கிடந்தேன். இன்னும் 1 நாழிகை தூங்கலாம் என்று வானம் பார்த்து கணக்கிட்டேன். கண்ணயர்ந்தேன். நப்பின்னை உட்கார்ந்தது தெரிந்தது. சட்டென்று கண் விழித்தேன். நப்பின்னை புரண்டு அணைத்து கொண்டார். சற்று நேரம் படும். இரவெல்லாம் கொட்ட கொட்ட முழித்து கொண்டிருக்கிறேன். சரியான உறக்கமில்லையெனில் உடம்பு சூடாகிவிடும். விடியும் வரை படும். இன்னும் 1 மாதம் இங்குதானே இருக்கப் போகிறோம். அவள் எழுந்து நிற்பது தெரிந்தது. கண் இழுத்தது. நான் மீண்டும் தூங்கினேன். திடீரென்று
ஒரு அவல குரல் சகலரையும் உலுக்கி எழுப்பியது. எழுந்து இடுப்பு வேட்டி இறுக்கி வாளை தரித்து கொண்டு குளக்கரையை நோக்கி ஓடினேன். அங்கிருந்துதான் பெரும் கூக்குரல்கள் தொடர்ந்து கேட்டன. விஷம், விஷம், குளம் முழுவதும் விஷம், அருகில் வராதீர்கள் என்று பல பேர் கூச்சலிட்டார்கள். தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டன. குளத்தில் உள்ள நீரில் கடும் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது என்று கூவினார்கள். நான் வால் நுனியில் நீர் எடுத்து முகர்ந்து பார்த்தேன். நெடி மூக்கை அறுத்தது. மலைக்காட்டில் கிடக்கும் உள்ளிப்பூண்டு விஷம். உண்ட 30வது நொடி நெஞ்சடைக்கும், 60வது நொடி கண் சொக்கும், 90ஆம் நொடி பிராணன் போகும். சரி, நப்பிண்ணை எங்கே? திடீரென்று எனக்கு உரைத்தது. உடம்பு நடுங்கியது. ஒரு தீப்பந்தத்தை வாங்கி தேடினேன். நப்பிண்ணை மல்லாந்து கிடந்தாள். அவள் உடம்பும் முகமும் நீலமேறி கிடந்தன. அவளை நோக்கி பாய்ந்து ஓட என்னை இறுக்கி கொண்டார்கள். நீரில் என் கால் படாமல் தூக்கி கொண்டு வந்தார்கள். எத்தனை திமிரியும் விடாமல் அழுத்தி கொண்டார்கள். ஒரு துரட்டுக்கோலால் நப்பிண்ணையை கரைக்கு இழுத்து வந்து கம்புகளின் மீது படுக்க வைத்து அப்படியே தூக்கி வந்தார்கள். நப்பிண்ணை மட்டுமல்ல, குளத்தை சுற்றி அறிவும் திறனும் விவேகமும் மிக்க 367 சோழ வீரர்கள் இறந்து கிடந்தார்கள். வாயில் நீர் பட்டதும் மரணம் சம்பவித்திருக்கும். ஐயோ என்று குரல் கூட கொடுத்திருக்க முடியாது. தீப்பந்த வெளிச்சம் இரவை பகலாக்கியது. தவித்து கொண்டிருந்த சில பேருக்கு முதலுதவி செய்யப்பட்டது. ஆனால் பலனில்லை. சோழம், சோழம் என்று கூவியபடி அவர்கள் உயிர் பிரிந்தது. ராஜேந்திரர் அந்த விடியல் வேளையில் வெறி பிடித்தபடி ஒவ்வொரு முகமாக ஆராய்ந்தார், அலறினார். எப்படி எப்படி இந்த குளத்தில் விஷம்? விஷம் இருந்தது தெரிந்தா இங்கு தங்கினீர்கள்? இல்லை, இதை குடித்துவிட்டு குளித்துவிட்டுத்தான் படுத்தேன். ஒரு சிறிய நெடி கூட இல்லை. பிற்பாடு நடந்திருக்கிறது. எப்போது? விடியல் வேளையில். யார்? இந்த குழந்தைகள். என்ன? அந்த 40 குழந்தைகள். அவர்கள் கையில் பானைகள் இருந்தன, பாத்திரங்கள் இருந்தன. சில பாத்திரங்களை போட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். எடுத்து கொடுக்கப்பட்டது. பாத்திரத்தின் அடியில் கடும் விஷம் தேங்கியிருந்தது. பாத்திரத்தில் விஷம் எடுத்து வந்து குளத்தில் கவிழ்த்து பாத்திரத்தை வீசி போட்டுவிட்டு இருளில் ஓடி போயிருக்கிறார்கள். குழந்தைகளை அனுப்பி சோழப்படைகளை கொன்றிருக்கிறார்கள். சோழப்படை முன்னேறுவதை எந்த விதத்திலும் தடுக்க முடியாத மேலை சாளுக்கியம் பேடித்தனமான வேலைகளில் இறங்கியிருக்கிறது. வெளிச்சம் வர வர நடந்த விஷயம் நன்கு புரிந்தது. நண்பர்களே, கேசவன் நாராயணனுடைய மனைவி நப்பிண்ணையின் மறைவு நம்மை சோகத்தில் ஆழ்த்தி விட்டு விட்டது. எவ்வளவோ உயிர் தியாகங்கள் செஞ்சுதான் நாட்டை பாதுகாக்க வேண்டியிருந்தது. இப்பவும் நம்ம சோல்ஜர்ஸ் நமக்காக எல்லையில உயிரை பணயம் வச்சுதான் காவல் இருக்காங்க. டிப்ஸ் சொல்லிடலாமா? ஒருவரை சந்திக்கும் போது புன்னகையுடன் சந்தியுங்கள். ஏன்னா புன்னகைதான் அன்பின் ஆரம்பம். புன்னகை பூக்கும் முகம்தான் உலகிலேயே மிகவும் அழகானது. அதனால சிரிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதை முடிஞ்சதும் அடுத்து என்ன கதை சொல்லலாம்னு கூட கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல கதை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.